நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். ட்ரோங்கோ டிக்ரூரிடே என்பது ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெப்பமண்டல பகுதிகள் முழுவதும் காணப்படும் ஒரு கவர்ச்சிகரமான பறவை குடும்பமாகும். முதல் பார்வையில் அவை எளிய கருப்பு பறவைகளாக தோன்றினாலும் அவை அச்சமற்ற குண்டர்கள், திறமையான போலிகள் மற்றும் நிபுணத்துவ ஏமாற்றுக்காரர்களாக விலங்கு உலகில் பிரபலமானவை. அவற்றை மிகவும் தனித்துவமாக்குவது என்னவென்பதன் ஒரு விளக்கம் இங்கே. 1. ராஜா காகம் ஆளுமை. ட்ரோங்கோகள் மிகவும் ஆக்ரோசமானவை மற்றும் அச்சமற்றவை. அவற்றின் சிறிய அளவு தோராயமாக 7 முதல் 12 அங்குலங்கள் இருந்தபோதிலும் கழுகுகள், பருந்துகள் மற்றும் ஆந்தைகள் போன்ற மிக பெரிய வேட்டையாடுபவர்கள் அவற்றின் பிரதேசத்திற்குள் நுழைந்தால் அவற்றை அவை தாக்கும். காவலன். ட்ரோங்கோக்கள் வேட்டையாடுபவர்களை விரட்டி அடிப்பதில் மிகவும் சிறந்தவை என்பதால் புறாக்கள், மாம்பழக்குருவிகள் மற்றும் சின்னான் போன்ற மென்மையான பறவை இனங்கள் பாதுகாப்புக்காக ட்ரோங்கோக்களுக்கு அருகில் தங்கள் கூடுகளை கட்டுகின்றன. புனைப்பெயர். ஆசியாவின் சில பகுதிகளில் இந்த காவல் நடத்தை காரணமாக கருப்பு ட்ரோங்கோ பொதுவாக ராஜா காகம் அல்லது கோட்வால் காவல் அதிகாரி என்று அழைக்கப்படுகிறது. 2. குரல் மாற்றி பேசுவதில் வல்லவர்கள் மற்றும் பொய் எச்சரிக்கைகள். ட்ரோங்கோக்கள் உலகின் மிகவும் திறமையான குரல் மாற்றி பேசும் பறவைகளில் சில. அவை மற்ற பறவைகள், பாலூட்டிகள், மீர்காட்கள் போன்றவை மற்றும் இயந்திர ஒலிகளை கூட பின்பற்ற முடியும். அவை இந்த திறனை கிளெப்டோபாராசிட்டிசம், திருட்டுக்கு பயன்படுத்துகின்றன. ஏமாற்றுதல். ஒரு ட்ரோங்கோ ஒரு மீர்காட் அல்லது பாப்லர் போன்ற மற்றொரு விலங்கு ஒரு சத்தான பூச்சியை பிடிப்பதை கவனிக்கும். பின்னர் ட்ரோங்கோ அந்த குறிப்பிட்ட விலங்கின் முக்கிய வேட்டையாடுபவரின் அபாய குரலை பின்பற்றும். உதாரணமாக, பாதிக்கப்பட்டவரின் சொந்த மொழியில் கழுகு என்று அலறுவது. திருட்டு. பாதிக்கப்பட்ட விலங்கு பீதியடைந்து உணவுப் பொருளை கைவிட்டு மறைந்து கொள்ள ஓடும். ட்ரோங்கோ பின்னர் பறந்து வந்து அந்த இலவச உணவை திருடி அதை சாப்பிடும். புத்திசாலித்தனமான தந்திரங்கள். பாதுகாப்பட்ட விலங்கு தான் ஏமாற்றப்படுவதை உணர்ந்தால் அந்த ஏமாற்று வேலையை தொடர ட்ரோங்கோ வேறொரு வேட்டையாடுபவரின் அபாய குரலுக்கு மாறும். 3. அறிய வேண்டிய முக்கிய இனங்கள். சுமார் 30 வகையான ட்ரோங்கோக்கள் உள்ளன, ஆனால் 2 குறிப்பாக பிரபலமானவை. கருப்பு ட்ரோங்கோ ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் மிகவும் பொதுவான இனம் இது. இது பளபளப்பான கருப்பு உடல் மற்றும் ஆழமாக பிளவுபட்ட வால் கொண்டது. மின்கம்பிகள் மீது அமர்ந்திருப்பதையோ அல்லது மாடுகள் கலைக்கும் பூச்சிகளை பிடிக்க மாடுகளின் முதுகில் சவாரி செய்வதையோ நீங்கள் அடிக்கடி இவற்றை பார்ப்பீர்கள். பெரிய ராக்கெட் வால் ட்ரோங்கோ இந்த குடும்பத்தின் கவர்ச்சியான பறவை இது. பறக்கும்போது அதற்கு பின்னால் 2 தேனீகள் வட்டமிடுவது போல தோற்றமெழுக்கும் வகையில் நுனியில் இறகுகளுடன் கூடிய ராக்கெட் போன்ற 2 நீண்ட வெளிப்புற வால் இறகுகள் இதற்கு உள்ளன. 4. வானில் சாகசம் செய்பவை. ட்ரோங்கோக்கள் பூச்சியுண்ணிகள் மற்றும் ஈப்பிடிப்பான் பறவைகளைப் போலவே உணவு அருந்துகின்றன. அவை உயரமான கிளைகளில் நிமிர்ந்து அமர்ந்து ஒரு பூச்சி பறந்து செல்வதற்கு காத்திருந்து பின்னர் அதை நடுவானில் பிடிப்பதற்காக சிக்கலான வான்வெளி சுழல்களிலும் பாய்ச்சல்களிலும் ஈடுபடுகின்றன. சுருக்கம். ஒரு கம்பியின் மீது நடுத்தர அளவுடைய பளபளப்பான பிளவப்பட்ட வால் கொண்ட ஒரு பறவையை கண்டால் அது ஒரு ட்ரோங்கோவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஒரு பெரிய கழுகன் மீது பாய்வதையோ அல்லது ஒரு மீர்காட்டிடமிருந்து உணவை திருடுவதையோ நீங்கள் கண்டால் அது நிச்சயமாக ஒரு ட்ரோங்கோதான்.